வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். எல்லா அம்மாவிற்கும் சகோதரிகளுக்கும் என் இனிய அன்னைய தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஸ்பெஷல் ரெசிபி அலங்காய் புட்டு. இந்த கப்பில் தான் இன்றைக்கி எல்லாத்தையும் அளந்து எடுத்துருக்கிறேன். ஒரு கப் வறுத்த சிகப்பு அரிசிமா, கால் கப் வறுத்து அரைத்த உளுத்தமா, அரை கப் ப்ரௌன் சுகர், ஒரு பிஞ்ச் அளவு சால்ட். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுடுதண்ணி சேர்த்து இந்த மாவை இப்போ குழைச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து இப்படி நீங்கள் கிளறி எடுத்துக்கொள்ளுங்க. சப்பாத்தி மாப்பதம் தான் இதுக்கு சரியான பதம். ஸோ மாவெல்லாம் நல்லா திரண்டு வந்துட்டு பாருங்கள், இதுதான் பதம். இதில் இப்போ அரை கப் தேங்காய் பூ சேர்த்துக்கொண்டு எல்லாத்தையும் கையால் பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். இப்படி சின்ன சின்ன பாலாக நாங்கள் உருட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இப்படி கொஞ்சமாக எடுத்து நடு உள்ளங்கையில் வச்சு இப்படி கையால் நாங்கள் தேய்ச்சா இப்படி குட்டி குட்டி உருண்டையாக வந்துடும். ஸோ எல்லாத்தையும் நான் உருட்டி எடுத்துட்டேன். இனிமேல் இதை அவிக்க வேண்டியதுதான். கொஞ்சமாக கீழே தேங்காய் பூ போட்டு உருட்டி வச்சுருக்க ஆலங்காய் புட்டையும் அதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். ஸோ எல்லா ஆலங்காய் புட்டையும் சேர்த்துட்டு மேலால் கொஞ்சம் தேங்காய் பூவையும் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா எங்கள் ஆலங்காய் புட்டு தயார். லைட்டாக கையால் தட்டி பாருங்கள். சீனி கொஞ்சம் கூட சாப்பிட்ற ஆக்களாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சீனி தாராளமாக போட்டுக்கலாம். நீங்களும் நான் சொன்ன அளவில் ஆலங்காய் புட்டை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உளுத்தமா ரெசிபி எங்கள் ஊரில் நிறைய இருக்குது. அந்த ரெசிபியை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.